எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க, குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் தான் ஆளுங்கட்சி, நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி இருக்காங்க. அவர் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்றைக்கு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு கூட நின்றுட்டு கவனிச்சிட்டு இருக்கிறான். நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுகிறேன். அவள் இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பிஎல்ஓட்ட வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.